ஓகே, நான் பாதுகாப்பாக வாகனத்தை ஓட்டுவேன், கண்டிப்பாக ஹெல்மெட் அணிவேன், கண்டிப்பா மெதுவா தான் போவேன், சிக்னலை கண்டிப்பா டிராபிக் சிக்னலை கண்டிப்பா மதிப்பேன், அப்பா அம்மாவையும் ஹெல்மெட் போட சொல்லுவோம், நானும் ஹெல்மெட் போடுவேன், பின்னாடி உட்கார்ந்தும் கண்டிப்பா ஹெல்மெட் போட சொல்லுவேன், சாலை விதிகளை கண்டிப்பாக மதித்து செல்வேன். So yes, the habit of wearing helmets, not just for the sake of avoiding the challans on the road. I am sure most of the people these days just have the helmets on their heads because they don't want to get challan. But then when we started giving the helmets to the kids, we thought that when a child has got a helmet for his own, since a very early age, he or she will develop a habit of wearing helmets. And that was the reason why this program started back in 2015. So I would give you a quick background of this. Background is in a quick glimpse of what the highlights of this program are. 2015 we started with 5,000 helmets in 3 cities of the country. Now as we speak, the program runs across 12 cities of the country, and so far we have distributed close to 3 lakh helmets free of cost, ISI marked helmets, to the people, to kids, to their parents. And this year alone, so I take pride in saying that this year alone we are distributing 150,000 helmets in across the 12 locations which I mentioned. So yes, and along with this, so these are some numbers which I wanted to mention as an effort from the company. We have also, I would also want to play a quick Ride to Safety anthem. It is a very nice melodious anthem that everybody would want to listen to and play. So may I please request you to play the anthem, and then we will go ahead on the program. First of all, in the ICICI Bank, the school Nirvagam, so parents and the students எல்லாருக்கும் நன்றி. Wait for a long time. First of all, ஏன் நம்ம ஹெல்மெட் முக்கியம் அப்படின்றத ஷார்ட்டா முடிச்சிடலாம். எக்காரணம் கொண்டு ஒரு லைஃப் லாஸ் ஆகக்கூடாது. அது ஆக்சிடென்ட்ல லைஃப் லாஸ் நாட் அக்செப்டபிள். இது ஓட்டுறவங்களுடைய எரரா இல்லை ஆக்சிடென்ட் பண்ணவங்களுடைய எரரா, இப்படி எல்லா எரர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பனிஷ் பண்ணாலும் யூஸ் இல்லாததான் நிற்குது. யாரை பனிஷ் பண்றதுனாலையும் எந்த ஒரு யூஸ் இல்லாம நிற்கிறதுனாலதான் கவர்மெண்ட்டும் கோர்ட்டும் இதுல இன்வால்வ் ஆகிட்டு நீங்க ஏதாவது ஸ்கீம் போடுங்க, ஏதாவது டிராப் பண்ணுங்க, பட் லைஃப் லாஸ் ஆகக்கூடாது. அதுக்கு பீனல் செக்ஷன் எக்ஸ்ட்ரா நிறைய ஜாஸ்தி பண்ணாலும் பண்ணுங்க, இல்லை அவேர்னஸ் ஜாஸ்தி பண்ணாலும் பண்ணுங்க. ஆனா ஒரு அற்ப காரணத்துக்காக ஒரு உயிர் போயிடக்கூடாது. எவ்ரி இயர் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் இயரோட இந்த இயர் கம்பேர் பண்ணும்போது 2022 விட 2023ல சென்னை சிட்டி போலீஸ் சார்பாக ஒரு 5 டெத்தை குறைச்சிருக்கோம். 2022 விட 2023. இப்போ 24ல அதை விட ரொம்ப லோவாக வரணும். ஆனால் நமக்கு எதிராக வர்றது என்னது, 2022ல இருந்த வெஹிக்கிளை விட 2023ல இருந்த வெஹிக்கிள் ஜாஸ்தி. இப்போ 2024 இன்னும் வெஹிக்கிள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேம் அதே தான் இருக்கு. ஸோ இந்த பேலன்ஸை பண்ணி ஆக்சிடென்ட் இல்லாமல் டிரைவ் பண்ணுறது ரோடு யூஸராக இருக்கிற நம்ம எல்லாரும் தான் பார்த்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆக்சிடென்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த லைஃப்பை சேவ் பண்ணுறதுல இந்த நிர்வாகமும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் எடுத்துக்கிட்ட எஃபர்ட் சோஃபர் இந்த ஆடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே தேவையில்லாமல் நமக்கு யாரும் அட்வைஸ் பண்ணலை, அது மாதிரி யாரோட லைஃப்பும் நம்ம போய் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, ரோட் சேஃப்டி, ஹெல்மெட் அவேர்னஸ்ஸு, இதை டெய்லி கடைப்பிடிச்சாவே இந்த ஹியூஜாக லைஃப்பை லாஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம மீகராக குறைச்சிருவோம். அநியாயமாக எந்த உயிரும் கேர்லெஸ்ஸால் போகாது. அதை இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு
டூ வீலர் டிரைவ் பண்ணுற எல்லாருமே வித்தவுட் ஹெல்மெட் டிரைவ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சபதத்தை உங்களுக்குள்ளே எடுத்துட்டு அதை டெய்லி கடைப்பிடிச்சாவே ஒரு அன்னெசரி லைஃப் லாஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாக்கி நம்மளே காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, போலீஸ் அதில் இன்வால்வ் பண்ணதுக்கு, எல்லா டிக்னிட்டிஸ்களுக்கும் ரொம்ப நன்றி. ஹெல்மெட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த விதத்தில் நீங்கள் உங்கள் கையால் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்மெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ அந்த விதத்தில் ஐ ரிக்வெஸ்ட் தி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டு கைண்ட்லி ஜாயின் தி ஸ்டேஜ் டு கெட் தி ஹெல்மெட்ஸ். And the ICSE manager, Chair Sumit Sharma. Thank you very much for inviting us, Chennai Police, for this fabulous program. இப்போ நான் இங்கே என்ன பேச வரேன் அப்படின்னா, மாணவர்கள் வந்து ஒரு மாணவர்கள் இந்த நம்ம வந்து அழைத்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராமுடைய சார் சொன்ன மாதிரி நோக்கம் என்னன்னா, உயிரை வந்து காப்பாற்றுறது தான். நீங்கள் உயிரை காப்பாற்றுனா இவ்வளோ கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹெல்மெட் இது வரைக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓன் மணி. அது வந்து இங்கே அப்படியே வெயிட் பண்ணி இந்த 10 ஸ்கூல் இங்கே தேர்ந்தெடுத்து அது இங்கே வந்து இங்கே கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க நம்ம நினச்சா கூட இதை நம்ம வந்து அது எப்படி செலவு பண்ணுறதுன்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி நமக்கும் வந்து செலவு பண்ணுறது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இவங்க வந்து செலவு பண்ணி நமக்கு ஹெல்மெட்டு தராங்க. அப்புறம் வந்து தராங்க. அந்த ஹெல்மெட் தரது அது முக்கியமா இல்லை வந்து நம்ம உயிர் முக்கியமானு பார்த்தா, ஹெல்மெட் வந்தால் தான் உயிரை காப்பாற்ற முடியும். நாங்கள் சாலையில் வந்து டெய்லி வந்து பெடஸ்ட்ரியன் ஆக்ஷன்ஸ் நிறைய பார்க்குறோம், ட்ரிபிள்ஸில் போய் ஆக்சிடென்ட் பார்க்குறோம், சரியாக விளையாட்டாக சாலையில் நடந்து போகிற ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறோம். பசங்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. நிறைய சந்தர்ப்பங்களில் வந்து மாணவர்கள் வந்து ஃபுட்போர்ட் போகும்பொழுதும் இல்லை வெஹிக்கிளில் போகும்பொழுதும் இல்லை ஸ்கூல் பக்கத்தில் தெரியாமல் கிராஸ் பண்ணும்போதும் இறந்துறது வந்து நிறைய சந்தர்ப்பங்களை நம்ம எல்லாருமே விட்னஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் இப்போ இங்கே வந்து சொல்ல வரோம். நீங்கள் எல்லாரும் வந்து பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டை வந்து கட்டாயமாக அணியணும். அது ஏன் அப்படின்னு சொன்னால், வேற எந்த பார்ட்ஸுமே வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா சான்சஸ் இருக்கு, உயிர் பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் தலைப்பகுதியில் வந்து உங்களுக்கு ரத்தம் கசிஞ்சாலே சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சர்வேவும் அதான் சொல்லுது. தலையில் அடிப்பட்டவங்க 90% பேர் வந்து திரும்பி வீட்டுக்கே வரதில்லை, அடிப்பட்டாங்கன்னா அப்படியே இறந்துடுறாங்க. ரெண்டாவது, அந்த தலை சம்பந்தமா நீங்க பார்த்தீங்கன்னா, ஐம்புலங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான பார்ட். காலில் அடிப்பட்டா கூட நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா தலையில ஏதாவது ஆச்சுன்னு சொன்னா அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து அமெரிக்காவில் போய் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. இல்லைன்னா ரொம்ப இங்க இருக்க சீரியஸான பெரிய ஹாஸ்பிட்டலில் பண்ண வேண்டியதான் இருக்கு. இல்லைன்னா நம்ம பெரிய டாக்டர்ஸை தேடி போகணும். இந்த மாதிரி 3 வெரைட்டியை நம்ம இதில் போனாதான் இந்த மாதிரி தலைக்கான பிரச்சனையை வந்து நம்ம அந்த ஆப்ரேஷன் அட்லீஸ்ட் அட்டன் பண்ண முடியும். அதனால தலைக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, தலையை சேஃப் பண்ணுன்றது வந்து உங்க எவ்வளவு பேருக்கு தெரியணும்னு தெரியல. நான் ஒரு போலீஸ்மேன், நான் போகும்போது பஸ் பக்கத்துல போக மாட்டேன், வேன் பக்கத்துல போக மாட்டேன், பைக் எடுத்துட்டு போனா கூட வண்டிலாம் இல்லாத இடமா பார்த்தா டிராவல் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு மற்றவங்க மேல என் மேல நம்பிக்கை இருந்தா கூட மற்றவங்க மேல நம்பிக்கை இல்லை. அப்ப நம்ம எப்படி சேஃப்டியா போறோம் அப்படின்னா, நம்ம ஹெல்மெட் போட்டு போறோம், அதுவும் கரெக்டா டேப் போடணும், அந்த இது பெல்ட் அந்த இது போடணும். அது போட்டாலும் சமயத்துல வலிக்கு விழுந்துடும். அப்படி போட்டு கூட நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க அந்த இது ஒழுங்கா வசூல் போட மாட்டாங்க. ஸோ நாங்களே வந்து அந்த சமயத்துல பயந்து 50% ஹெல்மெட் போட்டா எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். நான் வந்து ஹெல்மெட் போட்டு கொஞ்சம் தைரியமா போவேன். ஆனா அதே நான் ஹெல்மெட்ல போனா எனக்கு எந்த தைரியமே வராது. எனக்கு பயம் இருக்கும், பின்னாடி வந்து பஸ் இடிச்சிருமா, முன்னாடி வந்து யாரும் இடிச்சிருவானா அப்படின்ட்டு இன்னொரு ஆள் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் அது மாதிரி ஹெல்மெட் இல்லாத போயிட்டு ரிவ்யூ பண்ணும்போது நிறைய ஒரு 10 ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா 7 ஆக்சிடென்ட் ஹெல்மெட் இல்லாம தான் நடக்குது. அவன் போய் நேரம் போயிட்டு ஒரு அம்மாவும் ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து ஒரு சமயத்துல வந்து பைக்ல போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பள்ளம் ஒன்று வருது. அந்த பள்ளத்தை வந்து அந்த ஐயா வந்து அப்படி இறங்கி அப்படி கீழே இறங்கி அப்படி ஏறுறாரு. ஓகே, அவ்வளவுதான் பண்றாரு, அவர் வேற எதுவும் பண்ணல. இந்த அம்மா என்ன பண்றாங்க, அவர் மேல ஸ்டிப்ல எல்லாம் கை வச்சிருக்காங்க. சரியா? அப்போ அந்த பள்ளத்துல ஏறி இறங்கும் பொழுது அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு சாதாரண நிலையில அப்படி ஏறி இறங்க ஸ்லிப் ஆயிடுறாங்க. அந்த உட்கார்ந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் டிஸ்பிளே தள்ளி போயிடுறாங்க, கீழே விழுறாங்க. கீழே வந்து என்ன இருக்குதுன்னா வெறும் தரை, எந்த தர ரோடு தர, அது போய் நேரம் தள்ளவே டங்குன்னு இருக்குது, அப்படியே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த மயக்கமாயிடுது. ஆம்புலன்ஸ் ஏற்றுல அந்த மாதிரி இறந்து போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சம்பவம், இந்த மாதிரி 1000 சம்பவம் இருக்கு.